அது பார்த்தேன். அப்புறம் ஒரு மான்ஸ்டர் ட்ரக் ஒன்று பார்த்தேன். இது வந்து நல்ல பெரிய சைஸ்க்கு. இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக லைட் எரியும். நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்போது எல்ஜியோட நெக்ஸஸ் மாடல் ஒன்று இங்கே இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிம் தான். சிமுலேட்டர் கேம்ஸ்லாம் இந்த காரு, பஸ்ஸு அதெல்லாம் ட்ரக் கேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இதில் நான் ஒரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா பைபீம் கம்பெனி இது. பைமோ அப்படின்ற ஒரு மாடல் இது. இது வந்து நம்மளுடைய ஐஐடி காலேஜோடைய ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் அப்பாக பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் இந்த வாரமும் ஒரு ஸ்லைடு ப்ரொஜெக்டர் ஒன்று பார்க்க முடிஞ்சது. ஸோடைய ஒரு கேமரா ஒன்று இருந்தது. நல்ல லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஒரு ஃபிலிம் கேமரா. காலையிலேயே நான் வந்து இதை பார்த்தேன். எந்த டேமேஜ் டென்ட் எதுவுமே இல்லை. ஆப்பிளோடைய மேக் புக் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. அப்புறம் ஏர்டெலோடைய எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர். இவ்வளோ காலையில் வந்து நம்ம பல்லாவரம் போகிறோம். ரொம்ப நாள் கழித்து சீக்கிரமாக போகிறோம். மணி வந்து இப்போ 4:45 தான் ஆகுது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பல்லாவரத்தில் வந்து நம்மளுக்கு என்னென்ன பொருள்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் டிவைஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பல்லாவரத்தோடைய அப்டேட்டை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய பொருட்கள் வந்து இந்த வாரம் நம்ம பார்த்துருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். அதன் மூலிமா வந்து நம்ம வந்து நிறைய புது இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நோக்கியாவுடைய 6260 அப்படின்ற மாடல் இது. இது வந்து ஒரு ஃப்ளிப் மாடல் மாதிரியே இருக்கும். நார்மலாக நம்ம டிஸ்பிளே தூக்கி அப்படியே யூஸ் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து டிஸ்பிளே வந்து நம்ம இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இந்த மாடல் வந்து அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலான மாடல். அந்த மாடல் வந்து அங்கே இருந்தது ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, நிறைய மாடல் வச்சுருந்தாரு. எல்லாமே வந்து நல்ல சூப்பர் கலெக்ஷன். என்ன ஒன்று கொஞ்சம் பேனல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற மாதிரி, ஸ்க்ராச்சஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது மாதிரி கிடைக்கிறதே பெரிய விஷயம். இது ஒரு 7610ன்ற ஒரு மாடல் இது. இதோட லுக் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த கூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப வந்து ஸ்டைலிஷாக இருக்கும் அப்போது. அப்புறம் நோக்கியாவோட ஃபோன்ஸ் வச்சுருக்கு. நோக்கியாவில் நிறைய மாடல் வச்சுருக்கிறாரு. ஒரு ரேரான கலெக்ஷன்லாம் கூட வச்சுருக்கிறாரு. சோனி எரிக்சனுடைய 395 ஃப்ளிப் மாடல் இது, ஸ்லைடிங் மாடல். இந்த மாடலும் வந்து அங்கே இருந்தது. கைஸ், இந்த மொபைல் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாடலு, தரமான மொபைல் இது. 3200 அப்படின்ற மாடல் 2004 வந்திருக்கு. இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக லைட் எரியும். நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்போது கலராக லைட் எரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். இது ஒரு கேண்டி பேர் ஃபோனு. நல்லா நீங்கள் தூக்கி போட்டால் கூட வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இது உடையாது. இந்த மொபைல் வந்து அங்கே பார்த்தேன். என்ன ஒன்று, இது டிஸ்பிளே வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து சாம்சங்கோடைய இந்த மொபைல் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. நானே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்க்குறேன் நான் இந்த மொபைலு. இது வந்து F210 அப்படின்ற ஒரு மாடல் இது. ஸ்பெஷலி மியூசிக் லவருக்காகவே தயாரிக்கப்பட்ட ஃபோன்னே சொல்லலாம். இது ஒரு பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிஜிட்டல் கேலிபர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பேட்ரி இல்லைன்னு நினைக்கிறேன். பேட்ரி போயிட்டுருக்கும். ஸோ 30 ரூபா கொடுத்து நான் இதை வாங்கியிருந்தேன். கைஸ், அதை வாங்கி முடிச்சுட்டு அடுத்த ஷாப் வந்தாச்சு. எல்ஜியோட நெக்ஸஸ் மாடல் ஒன்று இங்கே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிம் தான். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் சொன்னார். ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கேமிங் ஸ்டீரிங் வீல் கண்ட்ரோல், அதாவது இந்த கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வீல் கண்ட்ரோல், இந்த சிமுலேட்டர் கேம்ஸ்லாம் விளாட்றாங்க பார்த்தீங்களா, அந்த கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு கன்சோல் ஒன்று இருந்தது. இது வந்து நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. சிமுலேட்டர் கேம்ஸ்லாம் இந்த காரு, பஸ்ஸு அதெல்லாம் ட்ரக் கேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இதில் நான் ஒரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, அந்த ஆக்சலேட்டர் பெடல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வர ஒரு கனெக்டிங் ஒயர் வந்து அந்த பின்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டியரிங்க்கு வீலுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உடஞ்சிருக்கு. மற்றபடி வந்து இது நல்ல கண்டிஷனாக இருக்குது. அதாவது ஒர்க்கிங் ஆகிற கண்டிஷனாக வந்து அவர் சொல்லலை, டேமேஜ் இல்லாமல் இருக்குது. ஸோ அது பார்த்தேன். அப்புறம் ஒரு மான்ஸ்டர் ட்ரக் ஒன்று பார்த்தேன். இது வந்து நல்ல பெரிய சைஸ் கைஸ். இது பார்க்குறதுக்கு வந்து நம்ம கையில் வந்து சின்ன சைஸ் மாதிரி தெரியும். நல்லா பெருசாக இருந்தது. ஆனால் வந்து டேமேஜ் இந்த மாடலு. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஆக்சல்லாம் வந்து போயிருந்தது. அப்புறம் அந்த சஸ்பென்ஷன் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஒன்று மிஸ்ஸிங்கு. ப்ளஸ் வந்து இது கண்ட்ரோலர் இல்லை. இதோடைய அந்த டிரான்ஸ்மிட்டர் கண்ட்ரோலர் வந்து இல்லை அப்படின்னு சொன்னார். 500 சொன்னார். அப்புறமா நான் கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டேன். பட் ஆனால் அந்த கண்ட்ரோலர் இல்லாததால் நான் வாங்கலை. இங்கே பாருங்கள், பல்லாவரத்தில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கூட வந்து சேல்ஸுக்கு வந்துடுச்சு. பைபீம் கம்பெனி இது. பைமோ அப்படின்ற ஒரு மாடல் இது. இது வந்து நம்மளுடைய ஐஐடி காலேஜோடைய ஒரு
ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப்பாக பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து யங் ஜென்ரேஷன் பீப்புளெலாம் வந்து இன்னும் நிறைய ஸ்டார்ட் அப்பில் வரணும் அப்படின்ட்டு. இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா வந்து இது வந்து ஒரு 25 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வந்து போகும். மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் வந்து மைலேஜ் வரும். இது வந்து ஒரு சின்ன சின்ன யூசேஜுக்கு, சின்ன சின்ன கமர்ஷியல் யூஸ்க்கு அந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட ஒரு வண்டி தான் இது. இதை பற்றி அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டதில் அவர் வந்து இதுக்கு சார்ஜரு எல்லாமே வந்து செட்டாக வச்சுருக்கிறேன், இது வந்து ரிப்பேர்லாம் எதுவும் இல்லைப்பா, அப்படியே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 7,000 ரூபா சொல்லியிருந்தார். நானும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் இது கொஞ்சம் நேரம். வாங்கணும்னா ஒரு சின்ன சின்ன யூஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து பக்கத்தில் இன்னொரு ஒரு எலக்ட்ரிக் ஹீரோவுடைய எலக்ட்ரோ அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளும் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா 4,000 சம்திங் சொன்னார்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சரியாக விலை மறந்துட்டேன். அந்த சைக்கிளும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்தது. சோனியோடைய ஒரு சைபர் ஷாட் கேமரா இருந்தது. ஆனால் வந்து கண்டிஷன் கிடையாது. யாருக்குன்னா வந்து ஸ்பேர் யூஸு, அந்த டிஸ்பிளே காம்பனண்ட்டு அந்த மாதிரி யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தேன். அப்புறம் இன்னொரு ஷாப்பில் வந்து சிங்கருடைய ஓல்டு டைலரிங் மிஷின் கூட ஒன்று சேல்ஸில் இருந்தது. இந்த டைலரிங் மிஷின் வந்து 2,500 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து அந்த டெய்லர் மிஷின் பக்கத்துலேயே வந்து ஒரு பழைய டைப்ரைட்டிங் சிஸ்டமும் ஒன்று இருந்தது. இந்த டைப்ரைட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 1,500 ரூபா சொல்லியிருந்தார். இதெல்லாம் வந்து ரீஒர்க் பண்ணி நம்ம வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணோம்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வந்து இந்த பொருளை வந்து திரும்ப கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு பொருளாக வந்து பல்லாவர சந்தையில் பார்க்க முடியுது. அதை பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா டெல்லோட மானிட்டர்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மானிட்டர் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. பேட்டரி வச்சு நான் செக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாரு. அப்புறம் பேனசோனிக்கோடைய ஒரு பூம் பாக்ஸ் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லார்ஜ் சைஸில் இருந்தது. லுக்கும் வந்து நல்லா ரக்கட் லுக்கில் இருந்தது. நல்ல எஃபெக்டிவாக சவுண்டு வரும் இந்த மாடலில். இது வந்து 700 சொல்லியிருந்தார். ஸோ அதை பார்த்துட்டு அந்த கடையிலே வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்ஸ் வச்சுருக்கிறாருங்க. லேப்டாப்ஸ்லாம் வந்து 1,500 ரூபா 2,500 ரூபா அந்த ப்ரைஸிங் ரேஞ்சில் வந்து லேப்டாப்ஸ் இருக்குது. நாம் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கணும். சிலதெல்லாம் வந்து அன்ஸ்க்ரூவில் இருந்தது, சிலதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஸ்க்ரூவோட சீலோடு அப்படியே இருக்குது. அந்த மாதிரி பீஸாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா நாம் வந்து சர்வீஸ் பண்ணி நிச்சயமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நானும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கியிருக்கேன், ஆசூஸ் லேப்டாப்பு. அது ப்ராசஸ் போயின்னு இருக்குது. அது சீக்கிரம் ரெடி பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் உஷாவோடைய ஒரு டெய்லர் மிஷின் கூட இருந்தது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் தான். இந்த மாடலும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பெபிள்ஸோடைய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் ஒன்று பார்த்தேங்க. இதுவும் வந்து நல்ல நீட்டான கண்டிஷனாக தான் இருந்தது. சார்ஜ் மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் ஆப்பிளோடைய ஒரு ஓல்டு லேப்டாப்பு. இந்த லேப்டாப் வந்து ஓல்டு ஜென்ரேஷன், ஆக்சுவலாக இது ஜென்ரேஷன் 4 நினைக்கிறேன். அந்த லேப்டாப் ஒன்று இருந்தது. ஸோ அதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் பென்கியூவோட ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. இது வந்து நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. இதோட அக்சசரிஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஒயர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அந்த ட்ரைபாட் கூட வந்து அப்படியே இருக்குது அப்படின்ற போல் சொல்லியிருந்தார். இது தேவைப்படுறவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் வேணால் சொல்லுங்கள், நான் தரேன். அப்புறம் இந்த வாரமும் ஒரு ஸ்லைடு ப்ரொஜெக்டர் ஒன்று பார்க்க முடிஞ்சது. இந்த ப்ரொஜெக்டர் வந்து நல்ல நீட்டான கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு டேமேஜும் ஆகலை. லென்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா செட்டாக தனித்தனியாக அந்த லென்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இருக்குது. போன வாரமும் இதே மாதிரி ஒரு ஸ்லைடு ப்ரொஜெக்டரை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த கார்டில் லிங்க் தரேன் பாருங்கள். அப்புறம் டாய் கார் கூட வச்சுருந்தாங்க. பிலிப்ஸோடைய ஒரு ஹோம் தேட்டர் சிஸ்டம் இருந்தது 5.1. நல்ல நீட்டான கண்டிஷனில் இருந்தது. 4 ஸ்பீக்கர் மட்டும் இருக்குது. எங்கடா ஹோம் தேட்டரை காணோம் அப்படின்னா வந்து ஒருத்தர் பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இந்நேரம் வாங்கியிருப்பார் நினைக்கிறேன் அந்த ஹோம் தேட்டரு. இந்த பிலிப்ஸ் ரேடியோ வந்து ரொம்ப நல்ல ரேடியோங்க. இது என்கிட்ட இதே மாதிரி ஒரு மாடல் இருக்குது. சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த மாடலு. இந்த டிவைஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரில. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதை நான் வந்து செக் பண்ணி பார்த்ததில் வந்து இது மெடிக்கல் யூஸ்க்கு, இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஆனால் அதை பற்றி நம்மளுக்கு சரியாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் அந்த கடையிலே வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் இருந்ததுங்க. பழைய கால ரெக்கார்ட்ஸ் இருந்தது. ஆனால் வந்து கண்டிஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒஸ்ட்டான கண்டிஷனே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோன்னா பார்க்குறவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் வரும். க்ளீன் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு போல்.
இன்னொரு ஷாப்புக்கு போனேன். அந்த ஷாப்பில வந்து என்னடா இது பென்ட்ரைவ் மாரி இருக்கே அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா, இது வந்து ஒரு MP3 பிளேயர் நெனைக்கிறேன். அது இருந்தது. அப்புறம் வந்து பழைய டேப் ரெக்கார்டு, பழைய மியூசிக் சிஸ்டம்லாம் வந்து இவரு வச்சிருந்தாரு. பெண்டுலம் கிளாக் கூட வந்து ஒண்ணு சேல்ஸுக்கு வச்சிருந்தாரு. இந்த நேஷனல் பேனசானிக்கோட ஒரு டேப் ரெக்கார்டு ஒண்ணு பார்த்தேன். லுக் வைஸா நல்லாயிருக்கு. எந்த டேமேஜும் இல்ல. ஆனா கடைக்காரர்கிட்ட கேட்டேன், இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. அந்த மோட்டர் மட்டும் ரன் ஆகுதுப்பா அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. கேசட்லாம் நான் போட்டு செக் பண்ணி பார்க்கல. 600 சொன்னாரு. பார்கெயின் பண்ணியிருந்தா கண்டிப்பா வந்து கம்மியாவே கிடைச்சிருக்கும். ஆனா நான் அத வாங்கல. ஒரு ட்ரைபாட் கூட பார்த்தேன் காய்ஸ். அப்புறம் இன்னொரு ஷாப்பில வந்து ஒரு ட்ரைபாட் பார்த்தேன். இந்த ட்ரைபாட் வந்து நல்ல கண்டிஷனாவே இருந்தது. ஒரே ஒரு லெக் மட்டும் மிஸ்ஸிங் கீழ. மத்தபடி நல்லா ஹெவியா இருந்தது. நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு கிளாக் மாரி ஒண்ணு பார்த்தேன். சின்னதா ஒரு டைம் பீஸ் மாரி. நல்லா அந்த பால் ஷேப்புக்கு இருந்தது. அப்புறம் யாஷிகாவுடைய ஒரு கேமரா, பழைய கேமரா ஒண்ணு பார்க்க முடிஞ்சது. அந்த கேமரா இருந்தது. அத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சாம்சங்கோடைய டேப் ஒண்ணு இருந்தது. டேப் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டேன். ஒர்க் ஆகுதுப்பா நான் செக் பண்ணி தரேன் அப்படின்னாரு. செக் பண்ணி தரேன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்ல. அந்த சார்ஜர் கேபிள் இல்ல. ரூ. 1000 சொன்னாரு அந்த டேபு. இன்னொரு ஷாப்பில வந்து இந்த பிரமிட் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு மியூசிக் சிஸ்டம் தான் இது. நான் வந்து அங்கேயே வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். என்னடா இது பிரமிட் மாரி ஒண்ணு வச்சிருக்காங்களேன்ட்டு. அது ஒரு மியூசிக் சிஸ்டமு. இங்கே இந்த பெயிண்டிங் பார்த்தேன் கைஸ். போன வாரம் கூட நான் பார்த்தேன் இந்த பெயிண்டிங். ரொம்ப அழகா இருக்குது இந்த பெயிண்டிங். எவ்வளோ நேர்த்தியா பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃப்ரேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வுட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. என்ன நம்மளால் வாங்க முடியல. காசு இருக்கிற நேரத்தில் பொருள் இருக்க மாட்டேங்குது. பொருள் இருக்கிற நேரத்தில் காசு இருக்க மாட்டேங்குது. என்ன வாழ்க்கை இது. சரி பார்ப்போம். இன்றைக்கி ஏதாவது நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்குதான்னு பார்க்கலாம். நிஜமாவே பல்லவர சந்தையில் அப்படிதாங்க. நம்ம ரொம்ப ட்ரையாக வரும்போது தான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொருள் வந்து நிறைய இருக்கும். காசு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பொருள் வந்து இருக்காது. கைஸ் இங்கேயும் வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ரெக்கார்ட்ஸில் வந்து தமிழ் டைட்டில் எதுவுமே நம்ம வந்து பார்க்க முடியல. தமிழ் டைட்டில் இல்லாமல் வந்து ஹிந்தி அப்புறம் அதர் லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. இவர் கடையில் வந்து ஓரளவுக்கு நீட்டாக க்ளீனாகவே இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஐபாடோடைய நிறைய வெர்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாரு. ஆனால் விலை தான் வந்து ஏன் அவ்வளோ விலை சொல்கிறது இல்லை. இந்த பொருள் ஒன்று நமக்கு தேவைப்படுது. இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஐபேட் வந்து நம்மக்கிட்ட தேவைப்படுது. பேட்டரி ஒன்று வேணும். ஸோ அதுக்காக வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். நான் எடுத்தது வந்து டிஸ்பிளே ப்ரோக்கன் பீஸ் தான். சரி கம்மியாக சொல்லுவாருன்ட்டு பார்த்தா அது வந்து ரூ. 1500 சொன்னார். ஏன்னா இவ்வளோ ரூ. 1500 சொல்கிறீங்க அப்படின்னா, ஷோரூமில் போ தம்பி 20,000 30,000 சொல்லுவாங்க அப்படின்னாரு. சரி ஓகே நம்ம அதோட எதுவும் பேசிக்கல. ஏன்னா ரேட்டில் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஸோ எடுத்து பார்த்துட்டு ஆனால் கிடைக்கிறது வந்து டிமாண்டு தான். அதனால் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தால் பரவாயில்ல. ஸோ இந்த கடையில் வந்து பழைய இந்த கிளாக்கெல்லாம் வச்சுருந்தாரு. அலாரம் கிளாக்கு, அப்புறம் ஹோம் தேட்டரு. இந்த சாம்சங்கோட ஹோம் தேட்டர் ஒன்று இருந்தது. இந்த காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ஹோம் தேட்டரோடைய கண்ட்ரோலர் ஸ்பீக்கர் மட்டும் நம்மளுக்கு வேணும். ஆனால் செட்டாக தான் கொடுப்பேன் அப்படின்ட்டாரு. ₹1000 சொன்னார். பரவாயில்ல ரீசனபிளாக தான் சொல்கிறாரு. ₹1000 அது ஒர்க் ஆகிற பீஸ்ன்னு தான் அப்படின்னு சொன்னார். இங்கேயும் ஒரு ஐபேட் ஒன்று பார்த்தேன் கைஸ். அப்புறம் ஒரு OnePlusஓட ஃபோன் கூட ஒன்று பார்த்தேன். இந்த ஃபோன் வந்து செக் பண்ணி பார்த்தேன். நான் அந்த டோரை ரிமூவ் பண்ணி பார்த்தேன். ஸ்க்ரூஸ் இல்லை. மற்றபடி அந்த ஸ்பேர்ஸுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட ஒரு ரியர் கேமராவே வந்து பார்த்திங்கன்னா ₹1000 ₹1500 வரும் ஷோரூமில். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கலாம். அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த கடைக்கு வந்துட்டோம். ஒலிம்பஸோடைய ஒரு கேமரா ஒன்று இருந்தது. நல்ல லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஒரு ஃபிலிம் கேமரா. காலையிலேயே நான் வந்து இதை பார்த்தேன். எந்த டேமேஜ் டென்ட் எதுவுமே இல்லை. கடைக்காரர் வந்து இது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. ஏன்னா அதை பற்றி கேமராலாம் எனக்கு ஐடியா இல்லைப்பா அப்படின்னாரு. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 800 சொன்னார். நான் போயிட்டு திரும்ப வரதவங்களோ அதை ஒருத்தர் வாங்கிட்டாருங்க. சரிங்களா. அப்புறம் வந்து சோனியோட ஒரு பாக்கெட் கேமராவும் பார்க்க முடிஞ்சுது. இதில் வந்து டிஸ்பிளே வந்து ப்ராப்ளம் தான். அப்புறம் இன்னொரு கடையில் இந்த டெலிஃபோன் ஐட்டம்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. பீட்டலோடைய டெலிஃபோன்ஸ் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் இந்த சின்ன சின்ன CPU ஃபேன் மாதிரி இருந்தது. அப்புறம் கேமரா இருந்ததுங்க, சைபர் ஷாட் கேமரா. இந்த ரேடியோ ஒன்று நான் வாங்கியிருந்தேன். இந்த ரேடியோ வந்து கொஞ்சம் புது மாடல் ரேடியோ மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப பழைய கால ரேடியோ இது. இந்த ரேடியோவை பார்த்தேன். இதை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு. ஏற்கனவே இந்த ரேடியோ நம்ம ஒன்று வச்சுருக்கோம், வீடியோ கூட போட்டிருக்கோம். அப்புறமா மைக்ரோமேக்ஸோட ஒரு ஃப்ளிப் ஃபோனு. இந்த மாடல் வந்து இக்லிப்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து மைக்ரோமேக்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து பார்த்தேன். ஆனால் கீபேட் இல்லாததால் நான் வந்து அதை வாங்கலை. ஸோ இவர்கிட்ட வந்து ஒரு சோனி டிவி இருந்தது. இந்த டிவி வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான்.
டிவி ஆன் பண்ணும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக லைன் வந்து அதுக்கப்புறமா வந்து அந்த லைன் போயிடுது அப்படின்னு சொன்னார். ஆனால் லைன் வந்துச்சுனாலே வந்து டிவி வந்து மோஸ்ட்லி அது ரெடி ஆகாது. டிஸ்ப்ளே இஷ்யூ தான் வரும். டெம்பரவரியான சில சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த காஃப் கேபிள்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி போட்டோம்னா வேலை செய்யும். அது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம டிவி கிடச்சா நம்ம வாங்கி ரெடி பண்ணி காட்டுறேன். இது வந்து 2500 சொல்லியிருந்தார். அப்புறம் அங்கேயே ஒரு கூலர் கூட ஒன்று இருந்தது, அதுவும் பார்க்க முடிஞ்சது. இந்த கடையில் வந்து நான் ஒரு மினி சிஆர்டி டிவி ஒன்று வாங்கினேங்க. இந்த சிஆர்டி டிவி வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் டியூப் வரல, சரிங்களா. ஆனால் வந்து எஃப்எம்லாம் எடுக்குது அப்படின்னாரு. சரி ஓகே கொடுங்க, ஏன்னா எனக்கு ஸ்பேருக்கு தேவைப்படும், என்கிட்ட ஒரு 4-5 டிவி இருக்குது இந்த மாதிரி சின்ன டிவி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை வாங்கிட்டேன். 200 வாங்கினேங்க அது. அப்புறம் வந்து இன்றைக்கி விஹெச்எஸோடைய கேசட் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. விஹெச்எஸ் கேசட்ஸு 30 ரூபாலேருந்து இன்றைக்கி 30 ரூபா 50 ரூபா அந்த ப்ரைஸிங் ரேஞ்சில் வந்து இன்றைக்கி விற்றுட்ருந்தாங்க. ஆனால் வந்து எதுவுமே தமிழ் சம்மந்தப்பட்ட இது கிடையாது, எல்லாமே அதர் லாங்குவேஜில் அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து சில ஹோம் தேட்டர்ஸு, அப்புறம் டிவிடி பிளேயர்ஸு, ஆம்ப்பு அதெல்லாம் வந்து வச்சுருந்தார். அதுக்கப்புறம் இந்த கடையில் ஒரு வீணை ஒன்று பார்க்க முடிஞ்சுது. இது வந்து வீணையா இல்லைனா என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அது வீணை மாதிரி மாடலில் இருந்தது, ஆனால் டிஜிட்டலாக இருந்ததுங்க. இதில் வந்து அந்த நிறைய போர்ட்டு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, எலக்ட்ரிக்கல் போர்ட்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கு யாருக்குன்னா ஐடியா இருக்குது அப்படின்னா, ஒரு வேளை சேல்ஸ் ஆகலை அப்படின்னா அவர்கிட்ட தான் வச்சுருப்பார். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கமெண்ட்டில் உங்களுக்கு தரேன், சரிங்களா. கமெண்ட் பாக்ஸில் தரேன். அப்புறம் அங்கேயே வந்து ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று வந்து இருந்ததுங்க, விக்டர் அப்படின்ற ஒரு பேர் போட்டு இருந்தது. இதுவும் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்க்குறீங்கள்ல, இதுதான் அந்த வீணையோட இதுவு. ஆனால் இது வந்து எலக்ட்ரிக்கலாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த இப்போ எலக்ட்ரிக் கிட்டார்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி வேலை செய்யும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து வாங்கலாம். ஏன்னா எனக்கு இதை பற்றி அதிகமாக தெரியாது. கான்டாக்ட் நம்பர் வேணும்னா கேளுங்க, நான் வந்து கமெண்ட்டில் தரேன், சரிங்களா. அப்புறம் டெல்லோடைய ஒரு பழைய லேப்டாப் ஒன்று பார்க்க முடிஞ்சது. ஓல்டு வெர்ஷன் இந்த லேப்டாப்பு. ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போது இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ரெடி பண்ணி ஒரு ஷோ பீஸாக வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த ஃபாஸ்ட்டான இதில் வந்து இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிற லேப்டாப் வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு கலெக்ஷன் ஷோ பீஸாக அந்த மாதிரி வச்சுக்கலாம். அங்கேயே ஒரு யாஷிகா கேமரா கூட பார்க்க முடிஞ்சது. ஏற்கனவே நம்ம ஒரு கேமரா பார்த்துட்டு வந்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இந்த கேமராவும் இருக்குது. ஸோ சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கூலர் ஒன்று இருந்ததுங்க இன்னொரு கடையில். இந்த கூலர் கூட நான் ஒன்று வாங்கணும்னு தான் நினைக்கிறேன். என்றைக்காவது வந்து கொஞ்சம் காசு இருக்கிற நேரத்தில் மாட்டுச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கிடலாம், சரிங்களா. இது வந்து இன்னொருத்தருடைய கூலர்ப்பா, அதனால் எனக்கு ரேட்டு தெரியல. இப்போ தான் அவர் இறக்கி வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னார். இது வந்து இயர்லி மார்னிங்கே நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். அதனால் வந்து அப்போ தான் எல்லாம் பொருளாக இறக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் வீடியோகானுடைய ஒரு விஹெச்எஸ் கூட அங்கே பார்க்க முடிஞ்சுது. கைஸ் அந்த கடையிலே வந்து ஆப்பிளோடைய மேக் புக் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த மேக் புக்கில் வந்து வழக்கம் போல் தான் ஸ்க்ரீனு போலரைஸ் இஷ்யூ வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி லைட்டாக போலரைஸ் ஆகிருக்கு. அவுட்லுக்லாம் வந்து நல்லா இருக்குது. ஸ்பேர்ஸுக்கு அந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்பீக்கர் 2 பார்க்க முடிஞ்சதுங்க. சோனியோடைய 2 ஸ்பீக்கர் இருந்தது. ஆனால் அந்த சென்ட்ரு யூனிட் இல்லை, அந்த ஐஃபை யூனிட் வரும் பார்த்திங்களா, அந்த யூனிட் இல்லை. ஸ்பீக்கர் மட்டும் 2 வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து அடுத்த கடைக்கு நம்ம வந்து போயிட்டோம். அப்புறம் ஏர்டெல்லோடைய எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர், அதாவது இது ஒரு ரவுட்ரு தான், ஆனால் வந்து வயர்லெஸ்ஸாக இருக்கும். அது வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கினேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த சின்ன டிவி ஒன்று வாங்கினேன், அதுக்கப்புறமா இந்த பிலிப்ஸ் ரேடியோ ஒன்று வாங்கினேன், அப்புறம் ஒரு கேலிஃபயர் ஒன்று வாங்கினேன். ஸோ இதாங்க வாங்கினேன். இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். டைம் கிடச்சா சீக்கிரமாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதை விட இன்னும் பெட்டராக வந்து அடுத்த வாரம் நம்ம வந்து வீடியோ போட ட்ரை பண்ணலாம். நிச்சயமாக இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.